9:15. டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டரியான் பரஹான். வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமா? கால் மணி நேரத்திற்கு நம்மை இணைக்கும் நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இதில் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸின் விழிப்புணர்வு பேச்சு, பாடல் மற்றும் இந்நிகழ்ச்சி குறித்த நிலவரங்களும் அடங்கும். தொடக்கமாக சில நிமிடங்களுக்கு உங்களுடன் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ். அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, டைனமிக் குழந்தைகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாமல்ல இறைவனை வணங்கி துதித்து போற்றி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். அன்பானவர்களே, மனம் மனிதனுடைய 6வது உணர்வு. இதே மனிதனுக்கு 7ஆம் உணர்வுன்னு இறைவன் கொடுத்திருக்கிறார். அதான் அந்த மனிதனுடைய கடைசி எல்லை, 7ஆம் உணர்வு. 23 ஆண்டுகளாக இந்த 7ஆம் உணர்வு குறித்து நான் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறேன். 7ஆம் உணர்வை விலைக்கு கொடுக்க முடியாதுங்க. 6 விலைக்கு கொடுக்க முடியாது. அப்ப 7ஆம் உணர்வை எப்படி விலைக்கு கொடுக்க முடியும்? அந்த 7ஆம் உணர்வு தான் உள்ளம். மனம் வேற, உள்ளம் வேற. தவறான டெபினிஷன் கொள்ளக்கூடாது, அர்த்தம் கொள்ளக்கூடாது. நல்ல தெளிவா தெரிந்து கொள்ளணும். இத பயிற்சி முறையில அனுபவ ரீதியில பங்கெடுக்கும் போது தாங்க அதை உணர்ந்து கொள்ள முடியும். இது போதிக்கிறது இல்ல. நான் போதகன் இல்லைன்னு ஏற்கனவே உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். என்னோட பாணி போதிக்கிறது கிடையாது, தன் முனைப்பும் கிடையாது. எனக்கு தன் முனைப்புல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, போதிக்கிறதுல நம்பிக்கை கிடையாது. போதிச்சா காது கேட்கும், கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கும், அப்புறம் மறந்து போயிடும், விலங்குலையா தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அனுபவம் என்பது வேற, அனுபவிச்சு உணர்றதுன்றது வேற. ஒரு உதாரணம் ஒண்ணு உங்களுக்கு சொல்கின்றேன். நெருப்பு சுடும் என்றுதான் சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனா சூடுனா என்னன்னு யாருனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நெருப்பு சுடும் அப்படின்றது எப்ப தெரியும்? அனுபவித்த பிறகுதான் ஓ இதான் சூடு அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு விளக்க பார்க்குது குழந்தை, பார்த்துட்டு ஐயோ நெருப்பு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சுட்டுடும், கிட்ட போக கூடாது அப்படின்னு போயிடாது. அது என்னன்னு அறிஞ்சு கொள்றதுக்காக வரும். அப்ப அறிந்து கொள்றது வேற. அறிந்து கொள்ள வரும் பொழுது அது எப்படி அறிந்து கொள்ளும்? சொல்லி கொடுப்பாங்க. இது நெருப்பு, இது சுடும் அப்படின்றது அறிந்து கொள்றது. ஆனா குழந்தையினுடைய இயல்பான தன்மை அறிந்து கொள்றது இல்ல, உணர்ந்து கொள்றது. இதுலதான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒவ்வொன்றுமே குழந்தை பார்த்து உணரும், அடுத்து ஆர்வத்தோடு தொடும். இதுதான் குழந்தையினுடைய தன்மை. தொடும், எடுக்கும், வாயில வைக்கும், வாயில வைக்கும் போது சுவைக்கும், சுவைத்து உணரும். இந்த ரீதியில தான் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும் போது அது என்னான்னு பார்க்கும், பிறகு அது என்னான்னு தொட பார்க்கும். உடனே தாய் என்ன சொல்லுவாங்க? ஐயோ தொட்டுடாத, இது நெருப்பு, சுட்டுடும் அப்படின்வாங்க. இதை தாங்க தாயினால செய்ய முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. சொல்லி தாங்க கொடுக்க முடியும். தாயினாலையும் தகப்பனாலையும் இன்னும் மற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, நெருப்பு சுடும் என்றுதான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர சூடுனா என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனாலதான் ஒரு தெளிவான தாய், ஒரு தெளிவான தகப்பன் அப்படின்னா அந்த நெருப்பு கிட்ட போகும் பொழுது பாதுகாப்பா இருப்பாங்க. ரொம்ப கவனமா கேக்குறீங்க. இன்றைக்கு கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறதுல கூடியும் தெளிவில்லைங்க. உணர்வு பொருத்தத்தை யாரும் பார்க்கல, ஞான பொருத்தத்தை பார்க்கல. பிறந்த தேதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிழமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்து இருக்கிறேன். நாட்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள்ல கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். நல்லதா பார்த்தா கெட்டதா பார்த்தா கெட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஞானம் உள்ளவர்களா, குழந்தைய பத்தி நல்ல தேர்ந்தவர்களா, நல்ல உணர்வு உள்ளவர்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு தாய் தகப்பனுக்கு ப்ரோக்ராம் கொடுக்க தெரியணும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் தான் மாறணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிள்ளைங்க மாற மாட்டேன், பிள்ளைங்க கெட்டு போச்சு, பிள்ளைங்க மாறணும், பிள்ளைங்க மாறணும்ன்றாங்க. ஆனா தாய் தகப்பன் மாறுறதே கிடையாதுங்க. தாய் தகப்பன் மாறினதாங்க பிள்ளைங்க மாறுவாங்க. தாய் தகப்பன் மாறலன்னா அப்புறம் பிள்ளைங்க எப்படி மாறுவாங்க? சிந்திச்சு பாருங்க. பிள்ளைங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற தாய் முதல்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாதன்னு சொல்லி கொடுக்கிற தகப்பன் முதல்ல பொய் சொல்லக்கூடாது. ஒரு போன் வந்துச்சுன்னா பிள்ளை கிட்டே சொல்லுவாங்க, என்னன்னு, அப்பா இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு,
இதான் ஒரு தாய் தகப்பன் செய்யற காரியமா? சிந்திச்சு பாருங்க. அப்புறம் பொய் சொல்லாதன்னு அடிக்கிறீங்க, இப்ப பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறீங்க. இது என்ன நியாயம்? முதல்ல ஒரு தாயின் தகப்பனும் ரொம்ப தெளிவா இருக்கணுமே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம். வாழ்பவன் மனிதன் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. அன்பானவர்களே, பாருங்க, நம்ம அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. உணவு கொண்டு வந்து வச்ச உடனே பிள்ளைங்க அப்படியே முகர்ந்து பார்ப்பாங்க. நல்லா முகர்ந்து பார்த்து அந்த மனத்தை நல்லா அனுபவிங்கன்னு சொல்லுவாங்களா? வீட்டுல சாப்பாட்டை போய் முகர்ந்து பார்க்கலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு, சரியில்லை தெரியுமா? சாப்பாட்டை முகர்ந்து பார்க்காத. இது எவ்வளவு பெரிய தவறான போதனைங்க. ஏங்க சாப்பாட்டை முகர்ந்தா என்ன? ஏன் முகர்ந்து பார்க்க கூடாது? அப்புறம் முகர்ந்து பார்க்காம எப்படி அதை அனுபவிக்கிறது? சிந்திச்சு பாருங்க. குழந்தைகள் பாருங்க, குழந்தைய வரும் பொழுது எனக்கு தெரியாது என்று எனக்கு தெரியாத நிலையில வருகிறார்கள். வந்த பிறகுதான் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறார்கள். ஒரு தெளிவான பெற்றோரா இருந்தா என்ன செய்வாங்க? ஒரு விளையாட்டு பொருள் குழந்தை கேட்டுச்சுன்னா அதை வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு நீ இதை என்ன பண்றியோ பண்ணிக்க, உன் இஷ்டம் போல விளையாடு, எதையாவது பண்ணிக்க, இதுல இருந்து என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கன்னு அதுகிட்டே பொறுப்பை விட்டுட்டு போயிடணும். ஆனா இவங்க என்ன தெரியுங்களா செய்வாங்க? தபாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்கிறேன், உடைச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு கண்ணாடி பொட்டி செய்து ஷோகேஸ்குள்ளார வைங்கள. இது இல்லைங்க முறை. இப்படி கொடுத்ததுனாலதான் அந்த ஆற்றல்கள் அடக்கப்பட்டிருக்கு. எப்படி? தொடாத, உடைச்சிடாத, உடைச்சா பிச்சு போடுவேன்,
இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு பேசலங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு சிந்தனை புரட்சியாளன். என்னோட டைனமிக் பயிற்சியும் ஒரு புரட்சியான பயிற்சி. புரட்சி இருந்தாதான் மறுமலர்ச்சி வரும், புரட்சி இல்லைன்னா மறுமலர்ச்சி வராது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். ஆமா, மின்னியல் புரட்சி, சிந்தனை புரட்சி. புரட்சின்னு சொன்னா தப்பா புரிஞ்சு கொள்ளாதீர்கள் அன்பானவர்களே. புரட்சி அப்படின்னாக்கா இவ்வளவு காலமா ஒரு காரியத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கு, இது சரியா அப்படின்றது ஆராய்ச்சி பண்றதே ஒரு புரட்சி. இது சரியா, இவ்வளவு காலமா கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், இது சரியா, இது முறையா, அப்ப இது மாற்றி அமைச்ச எப்படி இருக்கும்? இவ்வளவு காலம் நான் கடைபிடிச்சிட்டு வந்தது சரியில்லையே. சாக்ரட்டிஸ் என்ன செய்தாரு? சிந்தனை புரட்சியை உருவாக்குனாரு. உன்னையே நீ அறிவாயினாரு. சொல்கிறேன், உன்னையே நீ உணர்வாய் என்று சொல்கிறேன். இந்த பூமிக்கு வரும் பொழுது எனக்கு தெரியாது என்று எனக்கு தெரியாது என்ற நிலையில வருது. வந்த பிறகுதான் இங்கு மற்றவர்களால சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படி சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் சரியானவையா, முறையானவையா, நியாயமானவையான்றதை சிந்திக்கணும். ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, பாடலும் எழுதப்பட்டது, தனிமையிலே இனிமை காண முடியுமா, நான் இறைவனிலே சூரியனும் தெரியுமா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அந்த காலத்துக்கு தோன்றியது அந்த காலத்துக்கு எழுதுனாங்க. இன்றைக்கு சிந்திக்கும் பொழுது நல் இறைவனிலே சூரியன் இருக்கு, மிட் நைட் சன் இருக்கு. வடதுருவத்தில் மிட் நைட் சன், நள்ளிரவில் சூரியனை பார்க்க முடியும். இன்னைக்கு அவங்களும் காதல இயர்போன் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு வந்துருச்சு, அனுபவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இடையூறா இருக்கும். உடனே 2 இயர்பீஸ் எடுத்து உள்ளுக்கு காதல போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுட்டு அது பாட்டை கேட்டுட்டு போகுது. தனிமையில தானே போறாங்க, தனிமையிலேயே இனிமை இருக்கு. இது காலம் வேறங்க. சிந்தனை புரட்சி வேணுங்க. நான் சொல்றதை போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் சொல்றது பலரால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம், போய் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்க நானு ஒவ்வொரு மனிதனுமே மனம் கொண்டவர்கள். மனம் இருக்கிறதுனால தான் மனிதர்களாக இருக்கின்றோம். அந்த மனதுக்கு சரியான புரோகிராம் கொடுக்க தெரிந்து கொள்ளணும், ஞானம் வேண்டும். அன்பானவர்களே, இதாங்க உண்மை. என்னோட பயிற்சியில நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறது, பல விஷயங்களையும் படிச்சு வச்சிருக்கணும். இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த காலத்துக்கு, செய்யற தொழிலுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா படிச்சு வச்சிருக்கணும். அப்பொழுதுதான் ஒருவர் ஒரு தகவல் கொடுக்கும் போது அது சரியானதா தப்பானதா அப்படின்றது தெரிய வரும். இல்லை என்றால் யார் சொன்னாலும் தலையாட்டி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இது குறித்து ஏதாவது தெளிவு வேணும், கேள்வி கேட்கணும்னா 3 87 35 41 66 3 87 35 41 66 அல்லது www.dynamicdsa.com என்ற அகப்பக்கத்தை வலம் வரலாம். அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இதோடு 9 ஆண்டுகளாக நான் வெளியாக்கி கொண்டிருக்கின்ற டைனமிக் விழிப்புணர்வு மாத இதழ், முழுக்க உளமன உணர்வியல், முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் விழிப்புணர்வுக்குமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாத இதழ். அதை நீங்க பெற்றுக்கொள்ள தபால் மூலியமாக எங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 3 ரிங்கிட் 50 சென்ட். அதை தபால் மூலியமாக பெற்றால் தபால் செலவு உட்பட 40 ரிங்கிட் தான். அதுக்கு நீங்க எழுதுங்க, அதுக்கு பேசுங்க, நம்ம அதன் வழியாக பேசலாம். அல்லது நேரடியா என் பயிற்சிக்கு வாங்க. இதோட 23 ஆண்டுகளாக கோலாலம்பூர் மையத்தில் நடைபெற்று கொண்டு வந்த இந்த டைனமிக் பயிற்சி காஜாங்க்கு மாற்றலாகி போகுது. மற்றபடி சுங்கைப்பட்டாணி, பர்லீஸ், ஜோஹூர் இதெல்லாம் எப்பொழுது போல அந்த இடங்களே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் அந்த இறைவனுக்கு எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும் அவரை வழங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இவ்வாறும் இப்பயிற்சி சிங்கப்பூரில் நடைபெறுகின்றது.